ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஃபேக்டரி. உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் என்ன? ஃபர்ஸ்ட், ட்ரேடிங் சிஸ்டம்னா என்ன? எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் உங்களை அந்த பர்டிகுலர் ட்ரேடை எடுக்க வைக்குதோ அதுதான் உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம். தட் இஸ், நீங்கள் ட்ரேடில் பையராக இருக்கலாம் அல்லது செல்லராக இருக்கலாம். எந்த செட் ஆஃப் ரூல்ஸ் உங்களுக்கு ஒரு கன்விக்ஷனை கொடுத்து அந்த பர்டிகுலர் ட்ரேடை எடுக்க வைக்குதோ அதுதான் உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம். இங்கே செட் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணுறது டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸாக இருக்கலாம் அல்லது காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸாக இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், கேண்டில் ஸ்டிக் இண்டிகேஷன், ட்ரெண்ட் இண்டிகேஷன், மூவிங் ஆவரேஜஸ், RSI, MACD, மணி ஃப்ளோ இண்டெக்ஸ், சூப்பர் ட்ரெண்ட், VWAP, வால்யூம் ப்ரொஃபைல், ஃபிபோனாசி சீக்வன்ஸ், சேனல் பிரேக்அவுட், பேட்டர்ன் பிரேக்அவுட், ஆசிலேட்டர் சிக்னல்ஸ், ட்ரெண்ட் ரிவர்சல் சிக்னல்ஸ் சச் அஸ் எல்லியட் வேவ், இந்த மாதிரி இருக்கலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ட்ரேடர்ஸும் மேலே சொன்ன எல்லா இண்டிகேட்டர்ஸையும் எடுத்துக்கிறது கிடையாது. அவங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டமை டெவலப் பண்ணிக்கிறாங்க. சரி, ட்ரேடிங் சிஸ்டமுடைய அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்? ரிஸ்க்கை குறைச்சி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும். இதுதான் எந்த ஒரு ட்ரேடிங் சிஸ்டத்துடைய எய்மாக இருக்கும். ஏன்னா ட்ரேடிங் இஸ் அ ஸ்கில் டு மேனேஜ் வேரியஸ் ரிஸ்க். பெனிஃபிட் ஆஃப் ட்ரேடிங் வித் எ சிஸ்டம் என்னவாக இருக்கும்? ரிமூவல் ஆஃப் எமோஷன் ஃப்ரம் யுவர் ட்ரேடிங், அதுதான் அதோடைய பெனிஃபிட். அப்படின்னா, டெவலப் பண்ணியிருக்கக்கூடிய உங்கள் ட்ரேடிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ராங் சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணிடாதீங்க அப்படிங்கிறது தான் அதோடைய மீனிங். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். 2 ட்ரேடர்ஸ் எடுத்துக்கலாம். அந்த 2 ட்ரேடர்ஸுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நம்ம 1 lakh ரூபி கொடுக்குறோம். டியூரேஷன் 30 days கொடுக்குறோம். ஒரே மாதிரியான ட்ரேடிங் சிஸ்டம் 2 பேர்த்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோம். ஸோ ஒரே கேபிட்டல், சேம் டியூரேஷன், சேம் ட்ரேடிங் சிஸ்டம். ஆஃப்டர் 30 days பார்க்கும் பொழுது ஒரு ட்ரேடர் 1 lakh 1,30,000 மாற்றியிருக்காரு. இன்னொரு ட்ரேடர் 60,000 லாஸ் பண்ணி 40,000 மாற்றி வச்சுருக்கார். ஸோ ஒரு ட்ரேடர் பாசிட்டிவில் வந்திருக்காரு ப்ராஃபிட் க்ரோத்தில், இன்னொரு ட்ரேடர் லாஸில் போயிருக்கார். பட் நம்ம 2 பேருக்கும் ஒரே மாதிரியான கேபிட்டல் தான் கொடுத்தோம், ஒரே மாதிரி டியூரேஷன் தான் கொடுத்தோம், ஒரே ட்ரேடிங் சிஸ்டம் தான். ஆனால் அவுட்கம் வெவ்வேறையாக இருக்குது. ஒரு ட்ரேடர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணி பேலன்ஸ்டு பர்சனாக இருந்திருக்காரு. இன்னொரு ட்ரேடர் எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் இம்பேலன்ஸ்டாக இருந்திருக்காரு அப்படிங்கிறது இங்கே பார்க்க முடியுது. ஸோ உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய எமோஷன்ஸ் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணாதீங்க. ரிமூவ் யுவர் எமோஷன்ஸ் ஃப்ரம் யுவர் ட்ரேடிங். ஏன்னா முன்னாடி எடுத்திருந்த ஒரு ட்ரேட் உங்களுக்கு ஒரு லாஸை கொடுத்துருக்கு அப்படிங்கும்பொழுது ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நீங்கள் திரும்ப ட்ரேட்ஸ் கமிட் பண்ணுறீங்க. அதுவும் உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டம் கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸை பொருட்படுத்தாமல் பண்ணுறீங்க அப்படின்னா அட்லாஸ்ட் உங்களுடைய கேபிட்டல் பர்ஸ்ட் பண்ணி உட்கார வேண்டியதான். உங்களுக்கான ட்ரேடிங் சிஸ்டமை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது? மார்க்கெட்டை அப்சர்வ் பண்ணுங்கள். ஏன்னா அப்சர்வேஷன் இஸ் தி பெஸ்ட் மெத்தட் ஃபார் டீப் லேர்னிங். கேண்டில் ஸ்டிக் மீனிங் பாருங்கள், கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் பாருங்கள், சார்ட் ரீட் பண்ணுங்கள், இண்டிகேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பாருங்கள். நிறைய இருக்குது. லேகிங் இண்டிகேட்டர்ஸ், லீடிங் இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, ஆசிலேட்டர்ஸ் இருக்குது, மூவிங் ஆவரேஜஸ் இருக்குது, கிராஸ் ஓவர் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், பட் ஒர்த். அப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய உங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டமை பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது எந்த அளவுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை கொடுக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணும். எனக்கு அவ்வளோலாம் டைம் இல்லை சார், நான் மற்றவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டமை நான் யூஸ் பண்ணிக்கலாமா? தாராளமாக பண்ணலாம். ஜஸ்ட் லேர்னிங்காகவும் பேக் டெஸ்ட்டுக்காகவும் மற்றவங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டமை நம்ம யூஸ் பண்ணுறது ஓகே. பட் அதை அப்படியே 100% யாருனாலையும் அடாப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அந்த பர்டிகுலர் ட்ரேடிங் சிஸ்டமை அதை டெவலப் பண்ணவருக்கு மட்டும்தான் கேட்ச் பண்ண முடியும். இதுக்கு நான் முன்னாடி சொன்ன அந்த 2 ட்ரேடர் எக்ஸாம்பிளை நீங்கள் யோசித்து பாருங்கள். 2 ட்ரேடருக்கும் ஒரே மாதிரியான கேபிட்டல் தான், ஒரே மாதிரியான ட்ரேடிங் சிஸ்டம், ஒரே மாதிரியான டியூரேஷன். பட் அவுட்கம் வெவ்வேறையாக இருந்துச்சு இல்லையா? ஏன்னா அங்கே எமோஷன்ஸ் ப்ளே பண்ணுது. அந்த ட்ரேடிங் சிஸ்டத்தை டெவலப் பண்ண அந்த பர்டிகுலர் ட்ரேடர் அவருக்கு ஏற்ற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருப்பார். நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறத வேணால் முயற்சி பண்ணலாமே தவிர
மற்றவங்களுடைய ட்ரேடிங் சிஸ்டமை 100% அப்படியே நம்ம டிட்டோவை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ கைஸ், உங்களுக்கான ட்ரேடிங் சிஸ்டமை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள், பேக் டெஸ்ட் பண்ணுங்கள், அதை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணவும் செய்யுங்க. ஏன்னா எந்த ஒரு ட்ரேடிங் சிஸ்டமும் 100% ப்ராஃபிட்டை தர்றது கிடையாது. ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராஃபிட்ஸும் இருக்கும், லாஸும் இருக்கும். லாஸை குறைச்சி ப்ராஃபிட்டை அதிகப்படுத்தணும். அப்போது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரேடிங் சிஸ்டமை ஃபர்தராக என்ஹான்ஸ் பண்ணவும் செய்யணும். அடிஷ்னலாக நீங்கள் சில நாலேஜை கெயின் பண்ணிக்கிட்டு, ஏன்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். மார்க்கெட் இஸ் டைனமிக். ஸோ நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட்டடாக இருக்கணும். ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ ஸோ மச்.